கைஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையிலேயே. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்கு நான் என்ன இப்படி நிற்கிறேன்னு பார்க்காதீங்க, தலையில் எண்ணெயும் வச்சுட்டு அப்படி நிற்கிறேன்னு பார்க்காதீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போடாமல். இன்னைக்கு நான் பொங்கல் கொண்டாடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம், கன்னியாகுமரி போக போகிறோம். சித்துக்கு வந்து 17ஆம் தேதி பிறந்த நாள். ஸோ அவனுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்கு வேண்டி நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதோடைய ப்ரிப்ரேஷன் vlog தான் இன்றைக்கி நான் வந்து எடுக்க போகிறேன். எப்போவுமே vlog எடுத்தால் பாதியிலே நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். என்னென்னு தெரியாது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோடுமே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்றைக்காவது ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு என் கூட நீங்களும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரீ ட்ராப்பிங் தான் பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எடுத்து பெட்டியிலலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணணும். ஏன்னா ஊருக்கு போயிட்டு கோவிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. என்ன கோவில், எந்த பிளேஸ்னெல்லாம் வந்து நான் vlog எடுக்கும்போது சொல்கிறேன் அடுத்து. இப்போ நம்ம வந்து கோவில் போகிறதுக்கு வேண்டி ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாரியை வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்பிங் பண்ணலாம். ஏன்னா காலையிலே எந்திரிச்சு இந்த சாரீ கட்டுற வேலையெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணி வச்சா அது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ அது பண்ணிக்கலாம். இங்கே நல்லா வெயில் அடிக்குது காலையிலேயே. தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. முதல் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இந்த சாரீ ட்ராப்பிங் பண்ணுறது, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண வேண்டிய வேலை, வீடு க்ளீன் பண்ணணும், மத்தியானம் சமைக்கணும், அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதுதான் நம்ம வந்து கோவிலுக்கு கட்ட போகிற சாரீ. ப்ரீ ப்ளீட் பண்ணலாம். எல்லாமே எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்லு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். சாரீ நம்ம வந்து பல்லு வந்து ஃபஸ்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பல்லு ப்ளீட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய பாடி சைஸ்க்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளீட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து நம்மளுடைய 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா? இது இப்போ நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பல்லு வந்து கரெக்டாக அயன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? நம்ம சாரீ கொடுக்கும்போது ப்ராப்பராக தெரியும் பல்லு கரெக்டாக அயன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து நம்ம இங்கே சென்டர் மடிப்பு வந்து கரெக்டாக வந்து அயன் பண்ணியாச்சு. இப்படி ஹோல்டில் இருக்கும். நம்ம இங்கே வந்து சென்டர் மடிப்பும் கரெக்டாக ஹோல்ட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் நம்ம இப்போ நம்ம முடிஞ்சாச்சு. இதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளாடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னுடைய சாரீ ட்ராப்பிங் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ மத்தியானம் வந்தாச்சு. அடுத்து நம்ம வந்து மத்தியானத்துக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டே இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இது என் பிட்டுக்குட்டிக்கு லிவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாடு எங்களுக்கு. அப்புறம் இதில் வந்து தட்டைப்பயிறு வந்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி விசிலுக்கு வேண்டி விட்டுருக்கேன். இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நேற்றுக்கு நம்ம வாங்கினதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஆம்லேட் சிக்கன் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். சிக்கன் ஆம்லேட் இதுதான் இன்றைக்கி மத்தியான ஸ்பெஷல். காமிச்சு தந்தையிலெல்லாம் அடுப்பில் இருந்துச்சு. இதுதான் தட்டைப்பயிர் குழம்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சில்லி சிக்கன் ஆம்லேட்டு. இதுதான் இன்றைக்கி மத்தியானம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து வீடு க்ளீன் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி வச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெஸ். இப்போ வந்து இது வந்து சித்துவோடைய பேகு. அது கொஞ்சம் தைக்கணும், அதனால் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே தைச்சிட்டோம், அது சரியாகலை. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நின்றுது தான், இது 3மே நின்றுது தான்.
ராப்பிங் பண்ணி வச்சுருக்க சாரீ. இது வந்து அரவணை பாயசம். ஐயோ, அரவணை பாயசம் இல்லையே, பஞ்சாமிர்தம். இது வந்து பஞ்சாமிர்தம். என் ஹஸ்பண்டோடைய ஒரு கிளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து பழனி போயிட்டு வந்த போது பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டிசைன் பண்ண கேலண்டர். ஊரில் போய் தங்கச்சிக்கு அம்மாக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வேண்டி அதுவும் எடுத்து வைக்கிறேன். இது செம்ம வெயிட்டாக இருக்குது. 5 கேலண்டர் கிட்டே இருக்குது. நம்ம இதையும் வந்து இதிலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஐயோ, பெட்டியை விட கேலண்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. பெட்டியை விட கேலண்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, எப்படியாவது நம்ம இதை கொண்டு அங்கே சேர்த்துடலாம். ரிட்டர்ன் வரும்போது இதெல்லாம் இருக்காதுங்களா? அப்படி எல்லா ட்ரெஸ்ஸஸும் மேக்ஸிமம் எடுத்து வச்சுட்டேன். சித்தோடைய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது எடுத்து வைக்க உண்டா? இனி நீங்கள் எடுத்து வைக்க உண்டா? இப்போ சித்து வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். விட்டுமாக்கு வந்து ஐயோ இவங்க எங்கே போகிறாங்க, ஏன்னா 2 நாளைக்கு தான், அதனால தான் பெரிய பெட்டி எடுக்கல, சின்ன பெட்டியே எடுத்துட்டேன். சரி, இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது சாவி അതൊന്നും വേണ്ട, ലോക്ക് ഇടണ്ട. അതിൻ്റെ അവിടെ ഇരിക്കട്ടെ, അവിടെ ഇരിക്കട്ടെ, ഇരിക്കട്ടെ ഇരിക്കട്ടെ. എന്ത് சரி பின்ன ஓகே. மயிலு என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்டா உடனே ஓடி வர ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும் தாண்டி மயிலு. நீ பிட்டுமாவோட நீயும் ஓடி வரும். நீ பிட்டுமாக்குள்ள ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே, இதுதான் இன்னைக்கு இந்த விலாகை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. 10:30க்கு தான் வந்து ட்ரெயின். இப்போ போய் வந்து என்னுடைய ஹேண்ட்பேக் வந்து தொலைச்சி போச்சு. ஸோ புதுசாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும். அந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு அப்போ தான் வந்து இந்த ஆதார் கார்டெல்லாம் அதில் வைக்க முடியும். டிடிஆர் கிட்ட காமிக்க சொல்ல டக்குன்னு அந்த காப்பி எல்லாம் எடுத்து வச்சுக்கனால எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு 10:30 ஆகும்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவோம். இப்போ இந்த விலாக் இன்னைக்குள்ள ப்ரிப்ரேஷன் விலாக் இவ்வளோ தான் முடிச்சிச்சு. இனி ஒரு அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.